Hello everyone, welcome to my channel. இன்னைக்கு நம்ம Dio Bs6 standard version பத்தி பார்க்க போறோம். Dlx Bs6 பத்தி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதோட லிங்க் வந்து மேலே ஐ பட்டன்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் கொடுத்தேன். தேவை இருக்கிறவங்க போய் பாருங்க. சரி வாங்க இப்போ இந்த ரெண்டு பைக்கை கம்பேர் பண்ணும்போது எதெல்லாம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிஎக்ஸில் வந்து ஒரு டிஜிட்டல் மீட்டர் கொடுத்துருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு அன்லாக் ஸ்பீடோமீட்டர் வந்து கொடுத்துருக்காங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் ஹெட்லைட் வந்து டிஎக்ஸில் வந்து எல்இடியில் கொண்டு வந்திருந்தாங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஹாலஜன்லேயே கொடுத்துருந்தாங்க. மற்றபடி ஓவராலாக பார்க்கும்போது பெரிய அளவு சேஞ்சஸ் எல்லாம் இவங்க கொண்டு வரல. டிஎக்ஸில் இருந்து ஸ்டாண்டர்டுக்கு வந்து சின்ன சின்ன சேஞ்சஸ் தான் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி டியோவில் வந்து ஸ்டாண்டர்ட் மாடல் தான் வந்து சக்ஸஸ் ஆன மாடல். அதனால தான் இந்த தடவை Bs6லையும் வந்து ஸ்டாண்டர்ட் வெர்ஷனும் கொஞ்சம் நல்லாவே கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ரெடி நான் டியோ மாடல் எதுவுமே மாற்றாமல் அதே டிசைனில் கொண்டு வந்திருக்காங்க Bs6ல். இது ஓவராலாக இப்போது என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் வந்து அன்லாக் பற்றி பார்க்கலாம். அன்லாகில் ஸ்பீடோமீட்டர் கொண்டு வந்திருக்காங்க, ட்ரிப் மீட்டர் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் இண்டிகேட்டர் கொண்டு வந்திருக்காங்க, அதுக்கப்புறம் ஓடோமீட்டர் இந்த மாதிரி, அதுக்கப்புறம் சர்வீஸ் டியூ இண்டிகேட்டர், தென் இந்த பைக்கில் வந்து லோ ஃபியூல் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஃபியூல் கேஜ் இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் காமிக்க ஒரு அன்லாக் மீட்டர் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க ஃப்ரண்டில். அப்புறம் ஃப்ரண்டில் வந்து ஒரு 12 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 10 இன்ச் அலாய் கொடுத்துருக்காங்க. தென் இதுக்கு வந்து காம்பி பிரேக் சிஸ்டம் தான் கொண்டு வந்திருக்காங்க. பட் டிஸ்க் கொடுத்துருந்தா இன்னும் நல்லா இருந்திருக்குஞ்சு. அப்புறம் இதோட டயர் பார்த்தீங்கன்னா டியூப்லெஸ் டயர்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. தென் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசி ஹெட்லாம்பு கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ஹாலஜன் ஹெட்லைட் வந்து கொடுத்துருக்காங்க. சைடில் பார்த்தீங்கன்னா இண்டிகேட்டர்ஸ். அப்புறம் இந்த ஹெட்லாம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஒரு நல்ல பிரைட்டான ஒரு ஹெட்லாம்ப் தான் இதுக்கு யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹாலஜன் வந்து எல்இடியை விட ரொம்ப பிரைட்டாக இருக்குது. பின்னாடி பார்த்தீங்கன்னா டெயில் லேம்பு, இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. தென் இந்த பைக்கில் வந்து கிராஃபிக்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. டிஎக்ஸ் மாடலில் கிராஃபிக்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணியிருக்காங்க, கிராஃபிக்ஸ் ஸ்டிக்கர்ஸ். அப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா ஒரு ஆன் ஆஃப் சுவிட்ச், தென் லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா dim and bright, then indicators, then horn switch இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. நீங்கள் தூரமாக ட்ராவல் பண்ணாலும் உங்களுக்கு லெக் பெயின் வராத மாதிரி ஒரு நல்ல ஒரு ஸ்பேஸ் கொடுத்துருக்கு. ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்குது. தென் ஃப்ரண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு மோனோ சஸ்பென்ஷன் தான் கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பின்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு 3 ஸ்டெப் அட்ஜஸ்டபிள் மோனோ சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல சஸ்பென்ஷன் நான் ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். தென் இதில் பெட்ரோல் டேங்க் பார்த்தீங்கன்னா ஒரு 5.3 லிட்டர் கெப்பாசிட்டிவ் டேங்க் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. நேரமே இருந்த BS4ல் வந்ததை விட இது கொஞ்சம் அதிகப்படுத்தியிருக்காங்க. இந்த வாட்டி இவங்க வந்து ஒரு புதுசாக BS4ல் இருந்து BS6க்கு வந்து ஒன்று அப்டேட் பண்ணியிருக்காங்க. அது எதுன்னு பார்த்தீங்கன்னா சீட் பட்டன் அண்ட் பெட்ரோல் பட்டன் வந்து ஃப்ரண்டில் கீ பக்கம் கொண்டு வந்திருக்காங்க. அந்த பட்டனை நீங்கள் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா உங்கள் சீட்டு வந்து ஓப்பன் ஆகும். அதே மாதிரி ஃபியூயல் ஃபில் பண்ணுற பட்டனும் வந்து அதில் தான் கொடுத்துருக்காங்க. அந்த பட்டனை டவுன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபியூயல் கேப் வந்து ஓப்பன் ஆகும். இந்த ஃபீச்சர் வந்து நல்லாவே இருக்குது. தென் இந்த பைக் பார்த்தீங்கன்னா நிறைய யங்ஸ்டர்ஸ் வந்து விரும்புதாங்க. எதனாலேன்னு சொன்னால் இந்த பைக் வந்து ரொம்ப கேட்சியாக நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் ரைடிங் பவர் கூட ரொம்ப அதிகமாக இருக்குது. சரி, இப்போ நம்ம இன்ஜின் பற்றி பார்க்கலாம். இன்ஜின் பற்றி பார்க்கும்போது ஒரு 110cc இன்ஜின் தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. இது வந்து எல்லா இன்ஜின் மாதிரி ஒரு ஃபேன் கூல்டு 4 ஸ்ட்ரோக் இன்ஜின். அதுக்கப்புறம் பவர் பார்த்தீங்கன்னா 7.76 PS கொடுத்துருக்காங்க. மேக்ஸ் டார்க் பார்த்தீங்கன்னா 9 நியூட்டன் மீட்டர் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் மைலேஜ் பார்த்தீங்கன்னா 55 கிடைக்கும்னு சொல்லுவாங்க. பட் 45 தான் நார்மலாக எல்லாருக்கும் கிடைக்கக்கூடிய மைலேஜ். தென் இது வந்து ஒரு ஃபியூயல் இன்ஜெக்ஷன் இன்ஜின். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்க்கு வந்து கிக் ஸ்டார்ட், செல்ஃப் ஸ்டார்ட் இந்த மாதிரி ரெண்டுமே கொடுத்துருக்காங்க. தென் டைமென்ஷன் பற்றி பார்த்தீங்கன்னா நேரமே BS4ல் இருந்து BS6 வந்து கொஞ்சம் அதிகப்படுத்தி இருக்காங்க. கிரவுண்ட் கிளியரன்ஸ் 160 mm இருக்குது. அது ஒரு நல்ல ஒரு கிரவுண்ட் கிளியரன்ஸ்னு சொல்லலாம். அதே மாதிரி இதோட வெயிட் பார்த்தீங்கன்னா 105 kg வருது. ஓவராலாக இந்த பைக்கை பார்க்கும்போது எனக்கு நல்லா பிடிச்சிருந்து. இந்த பைக் பார்த்தீங்கன்னா 7 வேரியன்ட் கலர்ஸில் வந்து வருது. ப்ளூ, கிரே, ஆரஞ்சு, ரெட் இந்த மாதிரி. நான் அதை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு கொடுக்குறேன். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா நான் கீழே கமெண்ட் பாக்ஸ் ஃப்ரீயாக தான் இருக்குது, கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதுக்கு ரிப்ளை பண்ணுறேன். தென் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.